அனைவருக்கும் வணக்கம். கிராஃப் தியரி யூனிட் 1ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். பெருவாரியான நேரங்களில் இந்த கேள்வி கேட்டுறாங்க. ஷோ தட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அமாங் ஆல் பி பாயிண்ட்ஸ் கிராஃப் வித் நோ ட்ரையாங்கிள்ஸ் இஸ். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜரை ரீட் பண்ணோம். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் பி ஸ்கொயர் பை 4. முதல்ல நம்ம சில பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். நம்ம எப்பெல்லாம் கிராஃப் பிக்யூ சொல்கிறோமோ P பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். P எத்தனை P பாயிண்ட்ஸ் இருக்கு, Q லைன்ஸ் இருக்கு. நமக்கு எப்போ கிராஃப் ஃப்ரேம் ஆகும், எப்போ ஒரு கிராஃப் உருவாகுது அப்படின்னா, இப்போ புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புள்ளி இது சப்போஸ் இது UVWன்னு எடுத்துக்கிறேன். யூலேருந்து விக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூக்கும் விக்கு நடுவில் ஒரு லைன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த UVயை நம்ம என்ன சொன்னால் அட்ஜசன்ட்னு சொல்கிறோம். U and V are adjacent, பக்கத்து பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வியும் டபிள்யூ கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா V and W are adjacent. இப்போ U and W adjacent கிடையாது, ஏன்னா யூக்கு டபிள்யூக்கு பிட்வீனில் லைனே கிடையாது. அப்போ அது adjacent கிடையாது, adjacent பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகே ரைட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ UVன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே எடுத்த மாதிரி தான் UVன்னு ஒன்று இருக்குது. இப்போ W இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். UVயை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த UVன்ற பாயிண்ட்டுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமே W வந்து அட்ஜசண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகும், இல்லைன்னா நமக்கு ட்ரையாங்கிள் வராது. சப்போஸ் இப்போ நான் இங்கே இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன், Y எடுக்கிறேன். இப்போது விலிருந்து Yக்கு ஒரு பாயிண்ட் போகுது, யூலிருந்தும் போகுது அப்படின்னா மட்டும்தான் இப்போ UVY என்ற ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகுது, இல்லைன்னா நமக்கு ட்ரையாங்கிள் வராது. ஸோ அப்போ எப்போல்லாம் நம்ம ஒரு லைன் இருக்குனாலே இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு இன்னொரு பாயிண்ட்லேருந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமே அட்ஜசண்ட்டாக ஒரு பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகும். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, P பாயிண்ட்ஸ் இருக்குது ஆனால் அங்கே ட்ரையாங்கிளே இல்லை, ட்ரையாங்கிளே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போல்லாம் ரெண்டு பாயிண்ட் வந்து அட்ஜசன்ட் டு ஈச் அதராக இருக்குதோ, இன்னொரு பாயிண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே அட்ஜசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது, ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டும் தான் அட்ஜசண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இப்போ இங்கே எடுத்து பாருங்க, டபிள்யூலேருந்து விக்கு லைன் போகுது, விலிருந்து ஒய்க்கு போகுது, கரெக்டா? ஆனால் டபிள்யூக்கும் ஒய்க்கும் பிட்வீனில் கிடையாது. அப்போ இங்கே ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகலை பாருங்க. WVYக்கு எடுக்கும் போது ஃப்ரேம் ஆகலை. ஸோ அப்போ WVன்ற ரெண்டு பாயிண்ட்ல ஒன்றுத்துக்கு மட்டும் தான் இன்னொரு பாயிண்ட் அட்ஜசண்ட்டாக இருக்குது, இன்னொன்றுக்கு அட்ஜசண்ட்டாக இல்லை அப்படின்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகாது. ஓகே, இப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக்கு 5ன்னு எடுத்துக்கலாம். 5 ஸ்கொயர்னா 25, 25/4. அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னா 25 நாளால் வகுத்து பாருங்க, எத்தனை நாள் இருக்கும்? 6 நாள் 24, மீதி 1 இருக்குது. அப்போ மேக்ஸிமம் கிரேட்டஸ்ட் இன்டிஜரே 4 தான், பாயிண்ட் வரதெல்லாம் வராதுன்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ இதுவே நம்ம 9/4, பிக்கு பதிலாக 3 எடுத்தால் 3 ஸ்கொயர் வந்து 9 வந்துடும் இல்லையா? 9/4னா 2 4 8 2 தான் வரும் உங்களுக்கு. ஓகே, இதுவே நீங்கள் 11/4ன்னு போட்டிங்கனாலும் இதில் 2 நாள் தான் 8 இருக்குது, மீதி 3 இருக்குது, அந்த 3 எழுதக்கூடாதுன்னு அர்த்தம். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்தது கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு எடுக்கிறோன்னா, கம்ப்ளீட் கிராஃப் இப்போ K அப்படின்னு நம்ம K3 அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் கம்ப்ளீட் கிராஃப். கம்ப்ளீட் கிராஃப் வித் 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 3 பாயிண்ட்லுமே ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுக்கு அட்ஜசன்ட் டு ஈச் அதராக இருக்கும். இப்போ இங்கே இந்த பாயிண்ட் இது 1 2ன்னே வச்சுக்கோங்களேன். 1 2 3. இப்போ 1 வந்து 3க்கும் அட்ஜசண்ட்டாக இருக்கும், 2க்கும் அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஒரு பாயிண்ட் வந்து ரிமைனிங் 2 பாயிண்ட்டுக்கும் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு புள்ளியிலேருந்து மீதி 2 புள்ளிக்கு லைன் போகுதுன்னு அர்த்தம். இப்போ 3லேருந்து 1க்கு வந்துடுச்சு, 3லேருந்து 2க்கு வந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் கிராஃப் ஆகிடும். இப்போ 2லேருந்து பாருங்கள், 2லேருந்து 3க்கு ஒரு லைன் போகுது, 2லேருந்து 1க்கு போகுது, இது கம்ப்ளீட் கிராஃப். இதுவே வந்து நம்ம கம்ப்ளீட் பைபார்ட்டட் கிராஃப்னு ஒன்று பிரிப்போம். கம்ப்ளீட் பை கிராஃப், அதாவது வர்டெக்ஸே 2 செட்டாக பிரிச்சுடுவோம் நாம. ஓகே, V1ன்ற ஒரு செட்டு, V2ன்ற ஒரு செட்டு. V1லேருந்து V2க்குலாம் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, 1 3 எடுத்துக்கிறேன், நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, இது U, இது 1 2 3. யூலேருந்து 1க்கு லைன் இருக்குது, யூலேருந்து 2க்கு இருக்குது, யூலேருந்து 3க்கு இருக்குது. 1க்கு 2க்கு நடுவில் லைன் இருக்காது, 2க்கு 3க்கு நடுவில் லைன் இருக்காது. ஓகே, அப்போ இந்த செட்டு V1 சொல்கிறோம், இது மொத்த செட்டை V2ன்னு சொல்கிறோம். அப்போ இது எப்படி எழுதும்போது K13 அப்படின்னு எழுதுவோம். வர்டெக்ஸ் செட்டு 2 செட்டாக பிரிச்சுட்டோம், ஒரு செட்டிலேருந்து இன்னொரு செட்டில் இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் லைன் போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதில் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஜென்ரலாக KMN சொல்லுவோம், கம்ப்ளீட் பை கிராஃப் ஆஃப் MN. இதில் ஒரு செட்டில் M பாயிண்ட்ஸ் இருக்குது, இன்னொரு செட்டில் N பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா M × N லைன்ஸ். ஓகே, அப்போ 1 × 3னா 3 லைன்ஸ் இருக்குது.
இது பேசிக்கான விஷயம். இதை வச்சுட்டு இப்போ நம்ம தியரத்துக்குள்ள போலாமா? Okay, show that the maximum number of lines among all p points graph with no triangle is greatest integer of p square by 4. அதாவது எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா p square by 4 லைன்ஸ் இருக்கு. அதுல மேக்ஸிமம் இன்டிஜர் மட்டும் தான் எடுத்துக்கணும்னு அர்த்தம். சப்போஸ் p 1ன்னு எடுத்துக்கோங்களேன். p ஈக்குவல் டு 1னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அங்க கிராஃபே அங்க லைனே இருக்காது. அப்போ q 0ன்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம p2 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 2 பாயிண்ட் இருக்கு, 2 பாயிண்ட் அந்த கிராஃப்ல இருக்கு அப்படின்னா அது மேக்ஸிமம் அங்க ஒரே ஒரு லைன் தானே இருக்க முடியும். 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரே ஒரு லைன் தான் இருக்க முடியும். அப்ப when p2 இருக்கும்போது q வந்து 1ன்னு அர்த்தம். சப்போஸ் p3ன்னு எடுத்துக்கோங்க, 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 இங்க எடுக்கிறேன். அவங்க கொஸ்டின்ல தெளிவா கொடுத்துட்டாங்க, ட்ரையாங்கிளே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 இப்படி கனெக்ட் ஆகலாம், இல்ல நீங்க இப்படி எடுத்தா இப்படி கனெக்ட் ஆகும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இப்படி கனெக்ட் ஆகும். ட்ரையாங்கிள் இல்லாமனா இப்படி தான் கனெக்ட் ஆகும். நீங்க எப்படி எடுத்தாலும் இதுல எத்தனை லைன் வருதுன்னு பாருங்க, 2 லைன் தானே வருது. அப்ப Q வந்து 2 லைன் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக இப்படியே போட்டு செக் பண்ணிடலாம். 4ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண போறோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்க p ஸ்கொயர் பை 4னா இந்த இடத்துல பாருங்க p 1 இருக்கும்போது p ஸ்கொயர் பை 4 நம்ம செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 1க்கு நம்ம செக் பண்ணலாம். 1 ஸ்கொயர் பை 4னா 1 பை 4. இது மேக்ஸிமம் இன்டிஜரா நம்ம எடுக்கும்போது 1 பை 4னா அங்க 0 தான். அப்போ 0 லைன்ஸ் வந்துருச்சா? அடுத்து p ஸ்கொயர் பை 2க்கு போட்டு பாருங்க, 2 ஸ்கொயர் பை 4, 2 ஸ்கொயர்னா 4 பை 4, 4 பை 4னா ஒரே ஒரு லைன் தானே வருது. ஸோ q 1ன்னு வந்துருச்சா? அப்புறம் pக்கு வந்து 3 போடுங்க. ஓகே, when p 3 இருந்துச்சுன்னா 3 ஸ்கொயர் பை 4னா 9 பை 4, 9 பை 4ன்னு வரும்போது இல்லை இன்டிஜர்னா 2 தான் வரும், 2 4 8 தான் இருக்கும், 2 லைன் தானே இருக்கு. ஸோ p லெஸ் தென் 3 இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது அதை நம்ம இப்படி படம் வரைஞ்சு டேரக்டாவே நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ கிரேட்டர் தென் 4க்கு தான் நம்ம தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண போறோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார் p greater than 4. இப்போ pன்றது வந்து இப்போ நமக்கு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6 7 இது போயிட்டே இருக்கலாம். அப்போ இது 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம். என்னென்ன கேட்டகரி பிரிக்கலாம்? ஒன்று ஆடுன்னு பிரிக்கலாம், இன்னொன்று ஈவன் நம்ம பிரிக்கலாம். ஸோ ஆடு எப்படி நம்ம சொல்லுவோம்னா ஜென்ரலாக ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 2n + 1. இதுக்கு அடுத்த ஆட் நம்பர்னா 2n, இதோட இன்னொரு 2 ஆட் பண்ணணும், அப்போ 3ன்னு வந்துடும். ஓகேவா? ஈவன் நம்பர் சொல்லும்போது ஒரு ஈவன் நம்பர் 2n, இதுக்கு அடுத்த ஈவன் நம்பர் இதோட 2 ஆட் பண்றோம், 2n + 2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் தான் ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார் ஆட் p எடுக்க போறோம். அப்போ நம்ம எந்த pக்கு ப்ரூவ் பண்றோமோ, இப்போ இதுதான் 2n + 3க்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆட் நம்பருக்கு வரைக்கும் ரிசல்ட் ட்ரூ நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ p லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2n + 1க்கு ரிசல்ட் ட்ரூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து q பாயிண்ட்ஸ் இருக்கும் வித் நோ p பாயிண்ட்ஸ், அதாவது 2n + 1 பாயிண்ட்ஸ் இருக்கும், ட்ரையாங்கிள் இருக்காது. அப்போ மேக்ஸிமம் லைன்ஸ் என்னவா இருக்கும்? the greatest integer function 2n + 1 the whole square by 4 இருக்குதுன்றது ரிசல்ட் ட்ரூ நம்ம எடுத்துக்க போறோம். எடுத்துக்கிட்டு எதுக்கு நம்ம ட்ரூன் ப்ரூவ் பண்ணணும்? 2n + 3க்கு ட்ரூன் ப்ரூவ் பண்ணணும். அப்போ லைன்னு சொல்லும்போது q தானே. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? q லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2n + 3 the whole square by 4 greatest integer function. இதுக்கு இந்த ரிசல்ட் ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? ஓகே, ரைட். சப்போஸ் the result is true for all odd p less than or equal to 2n + 1. 2n + 1க்கு ரிசல்ட் நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கணும். அடுத்த ஆட் நம்பரை இதோட +2 ஆட் பண்ணுங்க, 2n + 3க்கு ரிசல்ட் ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்? let g be a pq கிராஃப். அப்போ p பாயிண்ட்ஸ் இருக்கும்போது 2n + 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, q லைன்ஸ் இருக்குது, q தான் நம்ம அந்த ரிசல்ட் கொண்டு வரணும். ஓகே, அண்ட் நோ ட்ரையாங்கிள்ஸ். நோ ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன அர்த்தம்? 2 லைனுக்கு நடுவு 2 பாயிண்ட் அட்ஜசென்ட்டாக இருந்துச்சுன்னா மூணாவது பாயிண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே அட்ஜசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது, ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் அட்ஜசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒருவேளை q 0ன்னு எடுத்துக்கோங்களேன், அதாவது நமக்கு கிராஃப்ன்றது லைன் இல்லாமல் வெறும் பாயிண்ட்ஸ் கூட கிராஃபாக இருக்கலாம், அதை நம்ம நல் கிராஃப்னு சொல்லுவோம். ஆனால் பாயிண்ட் இல்லாமல் ஒரு கிராஃப் இருக்காது. கண்டிப்பாக மினிமம் ஒரு கிராஃப்னா பாயிண்டாவது இருக்கணும். ஓகே, ஆனால் லைன் இல்லாமல் இருக்கலாம். இஃப் q 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 0 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 4 தானே. அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் ட்ரூ ஆகிடும். அப்போ இதில் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? q greater than 0ன்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு நம்ம எடுத்துருக்கோம்? 2n + 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். எப்போ ரிசல்ட் ட்ரூவாக இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம்? 2n + 1 பாயிண்ட்ஸ் இருந்தால் ரிசல்ட் ட்ரூன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதில் ஏதோ 2 பாயிண்ட் வந்து அட்ஜசென்ட்டாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த 2 பாயிண்ட் u and v. let u and v be a pair of adjacent point in G. adjacent point என்ன அர்த்தம்? u க்கும் v க்கும் பிட்வீன்ல ஒரு லைன் இருக்கு.
இப்போ ஜின்ற கிராஃபில் நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம் 2n + 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அதில் 2 பாயிண்ட் யூவினா ரிமைனிங் இருக்கிற பாயிண்ட் வந்து 2n + 1. ஓகே, இதை 2 ரிமூவ் பண்ணிட்டா கிடைக்கிற அந்த கிராஃபை நம்ம சப் கிராஃப்னு சொல்லுவோம். அப்போ g' = ஜியிலிருந்து யூவின்ற இந்த பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அதுதான் நான் எழுதியிருக்கேன். அதை சப் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த சப் கிராஃப் g' = g - uv ஹேஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஜியில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் 2n + 3 பாயிண்ட்ஸ். எத்தனை சப்ராக்ட் பண்ணுறோம் 2 பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் இருக்கிற பாயிண்ட் வந்து 2n + 1 பாயிண்ட்ஸ். அப்போ சப் கிராஃப் g' எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது 2n + 1 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம அதோட நோ ட்ரையாங்கிள்ஸ் தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டது ரிசல்ட் ட்ரூ வந்து 2n + 1க்கு ரிசல்ட் ட்ரூ, அதுலேயும் ட்ரையாங்கிள் இருக்காது நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ பை இண்டக்ஷன் ஹைபாத்தசிஸ் இப்போ இதனோட g' எத்தனை லைன் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ q ஆஃப் g' என்ன அர்த்தம் லைன்ஸ் இந்த சப் கிராஃப் g' அர்த்தம். ஓகே, இப்போ இது நமக்கு ரிசல்ட் ட்ரூ நம்ம எதுக்கு அசியூம் பண்ணியிருக்கோம் 2n + 1க்கு ட்ரூன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் p²/4. pக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் 2n + 1. 2n + 1 the whole square எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. a + b the whole squareனா a². அப்போ 2n² 4n² + 2 × a × b. அப்போ 2 2s are 4n + b² 1/4. இப்போ இங்கே பாருங்கள், இது நம்ம 3 ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. 4n²/4னா 4 4 கேன்சல் ஆகிட்டு n வரும். த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் n² ப்ளஸ் 4n/4 வரும்போது நமக்கு n மட்டும் இருக்கும் ப்ளஸ் 1/4. இப்போ n²ன்றது வந்து என்னுக்கு நீங்கள் இப்போ பாயிண்ட்னு சொல்லும்போது ஒரு இன்டிஜர் தான் கொடுக்க போகிறோம். 4 பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது, 1 பாயிண்ட் இருக்குது, அப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்பர் தானே, இன்டிஜர் தான் நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்துல பாசிட்டிவ் இன்டிஜர் தான் எடுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு இன்டிஜராக இருக்கும், இதுவும் இன்டிஜராக இருக்கும். 1/4ன்றது வந்து இது ஃப்ராக்ஷனில் இருக்கும், டெசிமலில் வருது. இதை நம்ம ஒமிட் பண்ணலாம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னா அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன தான் வரும் நமக்கு n² + n. அப்போது இங்கே <= சிம்பிள் இருக்கு இல்லையா, இங்கே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் n² + n. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா qg', அதாவது லைன்ஸ் இன் g' வந்து <= இது நம்ம சிம்பிளாக வெறும் n² + n நம்ம சொல்லலாம். ஏன்னா அது இன்டிஜர் தான். அது நமக்கு இதில் கிடச்சிருக்கிற இன்டிஜரே இது தான். அப்போ இந்த ப்ராக்கெட் எல்லாமே நம்ம சொல்லணும். ஓகே, which is <= n² + n. ஓகேவா. அதே போல் நமக்கு ஜியில் வந்து ட்ரையாங்கிள்ஸே இல்லை. அப்போ g' இருக்கிற ஏன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே g has no triangles தான். நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் g'. என்னவா எடுத்திருக்கோம் ஜியிலிருந்து யூவின்ற பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். கரெக்டாக அதை பண்ணிட்டு தான். அப்போ g' இருக்கிற எந்த பாயிண்ட்டும் எதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்காது யூவி ரெண்டுத்துக்குமே அட் டைமில் அட்ஜசண்ட்டாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கோங்களேன், இப்போது யூவின்ற ஒரு இது ரெண்டு எப்பவுமே பேராக இருக்குது. இது எப்பவுமே உங்களுக்கு லைனாக தான் இருக்கும். ஓகேவா. இப்போ மூணாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்று யூக்கு மட்டும் அட்ஜசண்ட்டாக இருக்குன்னா ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகாது. அப்போ யூக்கும் வீக்கும் அட்ஜசண்ட்டாக இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகிடும். அப்போ ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுத்துக்கு தான் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். அப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம், since g has no triangles, no points of g' can be adjacent to both u and v in g. ஓகே, இப்போ லைன் இன் g இருக்கு இல்லையா. அப்போ ஜின்ற கிராஃப் நமக்கு எப்போ கிடைக்குது g' இருக்கிற லைன்ஸ். அப்போ லைன்ஸ் ஆஃப் g'. லைன்ஸ் ஆஃப் g' இப்போ தான் நம்ம q ஆஃப் g' கண்டுபிடிச்சோம் இல்லையா. என்ன கண்டுபிடிச்சோம், தட் இஸ் q ஆஃப் g' வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் <= n² + n நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா. அப்போ கிராஃப் ஜியில் மொத்தம் 3 விதமான லைன்ஸ் இருக்கும். ஒன்று லைன்ஸ் ஆஃப் g', அடுத்து g'-லிருந்து யூவிக்கு போகிற பாயிண்ட். ஏன்னா அந்த யூவியை தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்போ லைன்ஸ் பிட்வீன் g' அண்ட் யூவி. இப்போ g' அண்ட் யூவின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டபிள்யூன்ற பாயிண்ட்டு ஜியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூவி எதில் இருக்குது, சாரி g' இருக்குது. யூவி எங்கே இருக்குது, ஜென்ரலாக அது எப்பவுமே நமக்கு அட்ஜசண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இங்கே சொல்கிறேன் நான். ஓகே, டபிள்யூன்ற பாயிண்ட் வந்து g' இருக்குது. ஓகேவா. இப்போ யூவி வந்து எப்பவுமே பேராக தான் இருக்கும், அட்ஜசன்ட் பேராக தான் இருக்கும். இப்போ டபிள்யூலேருந்து நம்ம இங்கே எடுக்கிறோன்னா ரெண்டுத்துக்குமே எப்பவுமே அட்ஜசண்ட்டாக இருந்தால் நமக்கு ட்ரையாங்கிள் வந்துடும். அந்த மாதிரி வராதுன்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா. அப்போ இதில் எத்தனை லைன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு, த லைன்ஸ் பிட்வீன் g' அண்ட் யூவி தான். g' எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. பீன்ற என்ன சொல்லியிருக்கோம் 2n + 1 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2n + 1 பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று யூக்கு மட்டும் லைன் போகணும், இல்லை வீக்கு மட்டும் போகணும். ரெண்டுத்துக்கு அட் டைமில் போக முடியாது, ஏதோ ஒன்றுத்துக்கு தான் போக முடியும். அப்போ மொத்தமே எத்தனை, ஒரு பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒன்றுத்துக்கு தான் லைன் போக முடியும். அப்போது மொத்தம் 2n + 1 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 2n + 1 லைன் தான் இருக்க முடியும். ஓகே, அப்போது மேக்ஸிமம் லைன் அவ்வளோதான் இருக்க முடியும். ஸோ அப்போ அந்த லைன்ஸ் என்னவா இருக்கும், தட் இஸ் <= 2n + 1. இது எந்த ரிசல்ட் வச்சு சொல்கிறோம், இதை வச்சு சொல்கிறோம். Since g has no triangle,
no points of G dash can be adjacent to both U and V. Suppose இப்போ G dashல 2n plus 1 points இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், Uக்கு adjacent இருக்கு, Vக்கு adjacent இருக்குன்னா 2n plus 1 plus 2n plus 1. அப்போ நமக்கு என்ன ஆகும்? 4n plus 2 points வந்துடும். ஆனால் இங்கே ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகாதுன்னு சொல்கிறதால ஏதோ ஒன்றுத்து கூடது மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ மேக்ஸிமம் 2n plus 1 லைன் தான் இருக்க முடியும். சிலதுக்கு லைன் இல்லாமல் கூட இருக்கலாம். மேக்ஸிமம் 2n plus 1 லைன்ஸ் இருக்க முடியும். அப்போ லைன் யூவின்னு சொல்லும்போது இங்கே எத்தனை லைன் இருக்குன்னு அர்த்தம்? இது வந்து ஒரே ஒரு லைன் இருக்குன்னு அர்த்தம். அப்போது லைன் ஆஃப் ஜி வந்து இது மூணுத்தையும் நம்ம சம் பண்ணும்போது கிடைக்கிறது. அப்போ லைன் ஆஃப் ஜி ஏன்னா நம்ம கிராஃப் ஜி வந்து பிக்யூ தான் எடுத்திருக்கோம். அப்போ கியூன்றது என்னது? லைன் ஆஃப் கிராஃப் ஜின்னு அர்த்தம். விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மூணு லைனை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் n ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இதை சம் பண்ண நமக்கு என்ன கிடைக்க பாருங்க? n ஸ்கொயர் 2n ப்ளஸ் 2n நமக்கு கிடைக்கிறது 3n ப்ளஸ் 1 ப்ளஸ் 1னா 2. ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? Q the number of lines வந்து greatest integer function p square by 4. அப்போ p square by 4 வரணும் இல்லையா? நான் இங்கே எப்படி by 4 கொண்டு வர்றது? மல்டிபிள் அண்ட் டிவைடட் by 4 பண்ண போகிறேன். அப்போ நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்மோட நான் 4 மல்டிபிள் பண்ணணும். ஓகே, டிவைடட் பை 4 இன்ட்டு மல்டிபிள் பை 4 பண்ணும்போது 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4 3s are 12n ப்ளஸ் 4 2s are 8. இப்போ இதை கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடில் பண்ணணும். 4n 2n the whole square இது a square. அப்போ 2ab 2 into a வந்து 2n. அப்போ b என்னன்னு பாருங்க, 12n இருக்கு, இங்கே 4n இருக்கு. 12 4ஆல் டிவைட் பண்ணால் 3 வருமா? அப்போ 3 ஸ்கொயர் தான் வரணும். 3 ஸ்கொயர்னா 9 வரணும். ஆனால் இங்கே 8 தான் இருக்குது. அப்போ ஆட் அண்ட் சப்ராக்ட் நம்ம 1 பண்ணிக்கலாமா கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் பண்ணுறதுக்கு? அப்போ 1/4 4n ஸ்கொயர் ப்ளஸ் 12n ஆட் 1 பண்ணும்போது 8 + 1 9 வரும் -1. ஓகே, இப்போ இது பாருங்க 4n ஸ்கொயர் ப்ளஸ் 12n ப்ளஸ் 9 நம்ம என்னவா எழுதலாம் அப்படின்னா 2n ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதலாம். ஓகே, இது -1/4 இருக்குது. அடுத்தது இது தனியாக ஃப்ராக்ஷன் இது -1/4. நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனாக எழுதும்போது இது 1/4 வராது இல்லையா? 1/4 ஃப்ராக்ஷன் வருது. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு greatest integer of 2n plus 3 the whole square by 4. 2n plus 3ன்றது என்னதுப்பா? இது கிராஃப் ஜியோட பாயிண்ட்ஸ் இல்லையா? அப்போ இது greatest integer of p square by 4 சொல்லலாமா? அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, q இருக்கு, less than or equal to இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ therefore q less than or equal to greatest integer of p square by 4. இங்கே p என்னன்னு எடுத்திருக்கோம்? 2n plus 3க்கு ரிசல்ட் ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, அகெயின் நம்ம இது மேக்ஸிமம் லைன் வருது அப்படின்னா கம்ப்ளீட் பைகிராஃபில் தான் மேக்ஸிமம் லைன்ஸ் இருக்க முடியும். அதுக்கும் இது செக் பண்ணிக்கலாம். நம்ம p ஈக்குவல் 2n + 3 வந்து ரெண்டு செட்டாக பிரிச்சுக்கலாம். n + 1 + n + 3 நம்ம பிரிச்சுக்கலாமா? n கூட்டினா 2n வந்துடும், 3 வந்து 1 + 2. அப்போ ஃபார் மேக்ஸிமம் லைன்ஸ் லெட் அஸ் கன்சிடர் த கம்ப்ளீட் பைகிராஃப். பைகிராஃப்னா வர்டெக்ஸ் தான், அதாவது பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு செட்டாக பிரிக்கிறோம். ஒரு இடத்துல n + 1 இருக்கும், இன்னொரு n + 2 இருக்கும். இது நோ ட்ரையாங்கிள்ஸ் சொல்கிறோம் நாம. அப்போ மேக்ஸிமம் எத்தனை லைன்ஸ் இருக்க முடியும்? ஜென்ரலாக மேக்ஸிமம் லைன்ஸ் வந்து இதை எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க, n + 1 × n + 2. நான் சொன்னேன் kmn இருந்தால் m × n லைன்ஸ் இருக்கும். அப்போ n + 1 × n + 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? n × n n ஸ்கொயர் ப்ளஸ் 1n ப்ளஸ் 2n. அப்போ 3n + 1 × 2 2. n ஸ்கொயர் ப்ளஸ் 3n + 2ன்றது என்னதுன்னு பாருங்க, இங்கே எடுத்துருக்கோம் பாருங்க. இது தானே n ஸ்கொயர் ப்ளஸ் 3n + 2 தானே? அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? greatest integer of p square by 4 எழுதிருக்குல்ல, அதே போல் இங்கே எழுதிக்கலாம். அப்போ கம்ப்ளீட் பைகிராஃபுக்கும் இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருக்குது. ஹென்ஸ் திஸ் மேக்ஸிமம் q is obtained. ஏன்னா பைகிராஃபில் தான் கம்ப்ளீட் கிராஃபில் வரும்போது நம்ம மேக்ஸிமம் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுலேயும் இந்த ரிசல்ட் ட்ரூவான்னு செக் பண்ணிட்டோம். இப்போ கேஸ் 1 மொத்தத்துக்கு நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்? ஆடுக்கு போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து p வந்து ஆடுன்னு எடுத்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது ஈவன் பார்க்கலாம். இதே போல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேஸ் 1 மாதிரியே தான் இங்கே p is even. அப்போ ரிசல்ட் எதுக்கு ட்ரூன்னு எடுத்துப்போம்? ஃபஸ்ட்டு ஈவன் வந்து 2n எடுத்துக்க போகிறோம். ஃபார் ஆல் p less than or equal to 2n. அப்போ எதுக்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும்? அடுத்த ஈவன் 2nக்கு அடுத்து இருக்கிற ஈவன் 2n + 2. ஸோ லெட் g be a pq graph with p equal to 2n + 2. அத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நோ ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, அங்கே எடுத்த மாதிரி இங்கே ரெண்டு அட்ஜசன்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். அது ஜியில் இருக்குது, அது யூவின்னு எடுத்துக்க போகிறோம். லெட் u and v be pair of adjacent point in g. அப்போ g டேஷ்ன்றது சப்கிராஃப் எப்போ கிடைக்குது? ஜியிலிருந்து இந்த ரெண்டு பேரை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ ரிமூவ் பண்ணுறோன்னா ஜி டேஷில் எத்தனை பாயிண்ட்ஸ்னு இருக்கிற அர்த்தம்? ஜியில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து 2n + 2. ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டா 2n பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஜி டேஷில் 2n பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 2n பாயிண்ட்ஸுக்கு இந்த ரிசல்ட் ட்ரூன்னு தானே நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ லைன் ஆஃப் ஜி டேஷ்னா அப்போ q ஆஃப் ஜி டேஷ் நம்ம என்ன சொல்கிறோம்?
greatest integer of p square by 4. அப்போ g dash ஓட p வந்து 2n. 2n square by 4. 2n square na 4n square by 4 வருமா? 4n square by 4. 4 cancel ஆயிட்டு நமக்கு greatest integer n square வரும். ஸோ அங்கே சொன்ன அதே கேஸ் மாதிரி தான் இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்ன போகிறோம். லைன் ஆஃப் ஜி டேஷ். ஜி டேஷில் எத்தனை லைன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என் ஸ்கொயர். அப்போ என் ஸ்கொயர் இஸ் வந்து ஆக்சுவலாக இன்டிஜர் தான். அப்போ இது வெறுமனே நம்ம சிம்பிளாக என் ஸ்கொயர் சொல்லலாமா? அப்போ கியூ ஆஃப் ஜி டேஷ் வந்து இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். அப்போ லைன் ஆஃப் ஜி டேஷ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு அர்த்தம்? தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு அர்த்தம். The lines between G dash and UV. G dashல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 2n பாயிண்ட்ஸ் இருக்கு. UV வந்து நமக்கு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகக்கூடாதுன்னா இது 2 பாயிண்ட்டும் இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் அட்ஜசென்ட்டாக இருக்காது. ரெண்டுத்துக்குமே அட்ஜசென்ட்டாக இருக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் G dashல இருக்காது. அந்த கேஸ் 1ல சொன்னோம் இல்லையா, இதே தான். G has no triangles, no point of G dash can be adjacent to both U and V in G. இது நோ பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் இது நமக்கு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகாது. அப்போ மேக்ஸிமம் எத்தனை லைன் தான் இருக்க முடியும் நமக்கு இந்த இடத்துல? 2n லைன் தான் இருக்க முடியும். மேக்ஸிமம் சொல்லும் போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2n. ஓகே, அதே போல் லைன் யூவின்னு சொல்லும் போது இது எத்தனை லைன் இருக்குன்னு அர்த்தம்? ஒரு லைன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஹென்ஸ் கியூன்றது வந்து லைன் இன் ஜி. ஜின்னு சொல்லும்போது இங்கே பி வந்து 2n + 2 நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ இதெல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம் இல்லையா? சம் பண்ணலாமா? which is less than or equal to n square plus 2n plus 1. இப்போ n ஸ்கொயர் இது a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் பேட்டர்னில் அப்படியே இருக்குது டேரெக்டாக. அப்போ n plus 1 the whole ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு டிவைடட் பை 4 வேணும் இல்லையா? அப்போ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 4 பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ 4/4 into n plus 1 the whole ஸ்கொயர். இந்த 4 நான் ஸ்கொயருக்கு உள்ளே கொண்டு போகிறோன்னா அப்போ வெறுமனே நம்ம 2 தான் உள்ளே கொண்டு போக முடியும் இல்லையா? ஸோ this is equal to 1/4 into 2n plus 2 the whole ஸ்கொயர். ஏன்னா இப்போ 2 வெளியே எடுங்க, 2 ஸ்கொயர்னா 4ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ 2n plus 2ன்றது என்னன்னு பாருங்க. இதுதான் இந்த கேஸில் நம்ம பீன்னு எடுத்திருக்கோம். இதோ 2n plus 2. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம பி ஸ்கொயர்னு சொல்லலாமா? இது த ஹோல் ஸ்கொயராக இருக்கிறதுனால இது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் தான். அப்போ இதை நம்ம இந்த இன்டிஜரே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் p square by 4ன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன இருந்திருக்கு? q less than or equal to p square by 4. So the result is true for ஈவனுக்கு இது நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டோம். ஸோ அதே போல் இந்த p வந்து 2n plus 2 நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டாக பிரிக்கும் போது n plus 1 plus n plus 1ன்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ இங்கே கம்ப்ளீட் பைபார்ட்டட் கிராஃபை நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன எழுதுவோம்? k n plus 1, n plus 1. இதுலேயும் நமக்கு என்ன இருக்கும்? போன ரிசல்ட்டில் பண்ண மாதிரியே இதில் எத்தனை மேக்ஸிமம் லைன்ஸ் என்ன இருக்கும்? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் p square by 4 தான் இருக்கும். அப்போ ஈஸியாக கிராஃப் என்ன கிராஃப் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? p பாயிண்ட்ஸ் இருக்கும், q லைன்ஸ் இருக்கும். q லைன்ஸ் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் q square by 4. ஸோ ஈஸியாக pq கிராஃப், qக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் p square by 4. கிராஃப் வித்தவுட் ட்ரையாங்கிள். கேஸ் 1ல நீங்கள் இதே போல் முடிக்கிறதுனா அங்கே முடிக்கலாம். நம்ம அந்த மாதிரி முடிக்கல இல்லையா? அப்போ இங்கே சொல்லும்போது therefore இங்கே k n plus 1, n plus 2 ஈஸியாக இங்கேயும் pq, இங்கே q வரும்போது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் p square by 4. கிராஃப் வித் நோ ட்ரையாங்கிள்ஸ். அவ்வளோதான், ரெண்டு கேஸ்லேயும் சொல்லிட்டோம். ஓகே, ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிச்சுன்னா இது எழுதுறது ஈஸி. அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.